ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு சின்ன பியூட்டி டிப்ஸை பற்றி உங்கள்கிட்ட நான் இப்போ பேச வந்திருக்கேன். ஸோ முகம் பளபளப்பாக இருக்க நிறையா ஃபேஷியல்லாம் செய்வாங்க. ஸோ நம்ம வீட்டிலே ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸை வச்சு நம்ம ஃபேஷியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க. இதை வாரத்துக்கு 1 டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா பெட்டராக உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முக்கியமான திங் அப்படின்னா காஃபி ஃபேஷியல் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஸோ காஃபி ஃபேஷியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முகத்தை கிளென்சிங் பண்ணணும் அதாவது முகத்தில் படிஞ்சிருக்க அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு, ஸோ அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா அரைச்ச காஃபி கொட்டை தூளை 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு, ஸோ அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக பஞ்சு வச்சு கொஞ்சமாக அதை முகத்தில் ஊற்றி எண்டுங்க. முகத்தில் அந்த கண், மூக்கு, வாய், ஸோ இந்த இடத்த மட்டும் ஊற்றிட்டு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா ஸோ அது ஃபுல்லாக போயிடும் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாம். ஸோ அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்க்ரப் செய்யணும். அதாவது இறந்த செல்லுகளை நீக்கணும் அப்படின்னா ப்ரௌன் சுகர் 1 டேபிள் ஸ்பூன், காஃபி தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு பாதாம் எண்ணெய் இருக்கு இல்லையா, ஸோ அதை 3 சொட்டு விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ஸோ அதை அப்படியே உங்கள் முகத்தில் எடுத்து அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இறந்த செல்கள்லாம் நீங்கிடும். ஸோ இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்டு ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபேஸ் மாஸ்க்கு என்ன செய்யணும்னா காஃபி தூள் 1 டீஸ்பூன், சந்தனம் 1/2 டீஸ்பூன், கடலை மாவு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா கலக்கிக்கிட்டு ஸோ அதோட ரோஸ் வாட்டரை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை எடுத்து முகத்தில் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் கழுவினீங்கன்னா ஸோ முகம் நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு 1 முறை மட்டும் செஞ்சால் போதும். ஸோ நல்ல ஃபேஷியலாக நம்ம மேக்கப் வீட்டிலே பண்ணிக்கலாம். அந்த ஃபேஷியலை நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸை வச்சு பண்ணாலே போதும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.